இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவை சென்ற தாவேக தலைவர் விஜயை பின்தொடர்ந்து ஹெல்மெட் இன்றி அவரது தொண்டர்கள் பைக்கில் செல்லக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. சாலையை அடைத்துக் கொண்டு மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் அதிவேகத்தில் தாவேக தொண்டர்கள் பைக்கில் பேரணியாக செல்லக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண் வணக்கம், முழு விவரம் என்ன? வணக்கம். அதாவது இன்று மாலை பிற்பகல் 3:30 மணி அளவில் கோவை சரவணம்பட்டி அடுத்த குருமபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய SNS கல்லூரியில் தாவேகாவினுடைய முகவர்கள் பூத் கமிட்டி முகவர்களுடைய கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக தனி விமானம் மூலம் நடிகரும் அக்கட்சியினுடைய தலைவருமான விஜய் கோவை விமான நிலையம் வந்திருந்தார். அவரை வரவேற்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கோவை விமான நிலையத்தில் குவிந்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அவர் பயணிப்பதற்காக தனியே கேரவன் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கேரவன் மூலம் விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நீலாம்பூர் பகுதியில் லீ மெரிடியன் உணவகத்திற்கு அவர் வந்தார். அவரை பின்தொடர்ந்தும் அவருக்கு முன்பாகவும் ஏராளமான இருசக்கர வாகனங்களில் அவரது தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வந்தனர். குறிப்பாக அந்த இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்கள் ஏராளமானோர் ஹெல்மெட் அணியாமல் தான் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. வழக்கமாக கோவை மாநகரை பொறுத்த வரைக்கும் இருசக்கர வாகனங்களில் 2 பேரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது கட்டாயம் என்பது ஒரு விதியாக இருந்து வருகிறது. 2 சக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வருவோருக்கு காவல்துறையினர் கட்டாயம் அவர்களுக்கான அபராதத்தை விதித்து வருகிறார்கள். இந்த நிலையில இன்றைய தினம் விஜய் வந்திருக்கக்கூடிய நிலையில ஏராளமான தொண்டர்கள் கட்டுக்கடங்காமல் விமான நிலையத்தில் குவிந்தனர். விமான நிலையத்தில் வழக்கமாக இன்று சுமார் 11:10 மணி அளவில் சென்னையில் இருந்து இண்டிகோ விமானமானது கோவைக்கு வரும். அந்த விமானத்தில் அதிக அளவிலான பயணிகள் வருவார்கள். அந்த பயணிகளும் வெளியே வர முடியாத அளவிற்கான மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு சூழலானது உருவானது. ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிந்திருந்ததனால் காவல்துறையினர் மற்றும் CIS பாதுகாப்பு படையினரும் அந்த கூட்டத்தை கலைக்க முடியாமல் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகினர். அதே போன்று விமானத்தை பிடிப்பதற்காக அந்த விமான நிலைய சாலையில் வந்த வாகன ஓட்டிகள், பயணிகள், விமான பயணிகள் என ஏராளமானோர் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகினர். குறிப்பாக கோவை அவினாசி சாலை என்பது இந்த காலை வேளையில் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் காணப்படும். சாதாரண நாட்களிலேயே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரக்கூடிய நிலையில இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களில் ரசிகர்கள் ஏராளமானோர் அங்கு திரண்டதன் காரணமாக அந்த சாலை முழுவதுமாகவே ஒரு ஸ்தம்பித்த நிலையிலேயே காணப்பட்டது. சுமார் ஒரு 4 மணி நேரமாக அவினாசி சாலை, விமான நிலைய சாலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலுக்கு ஆளானது. பயணிகள் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த சூழல்ல ஏராளமானோர் இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வந்ததும், அதே போன்று அதிவேகத்துடன் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து முன்னும் பின்னும் வருவோரை வழிவிடாமல் வந்தது என்பது ஒரு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் அவர்கள் வந்ததுதான் காண்பித்தது. இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நிகழாத வகையில நடிகர் விஜய் தற்போது இந்த விடுதிக்கு வந்திருக்கிறார். விடுதிக்கு முன்பாக ஏராளமானோர் திரண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் 3 மணிக்கு இவர் இங்கிருந்து அவர் அதே கேரவன் மூலமாக குருமபாளையம் செல்ல இருக்கிறார். எனவே இங்கிருந்து அவர் செல்லக்கூடிய வழியிலும் ஏராளமானோர் திரண்டு செல்வார்கள் என்பதன் காரணமாக போலீசார் அந்த வழி நெடுகிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழியிலும் இதே போன்று காலை தற்போது எப்படி வந்தார்களோ அதே ஒரு நிலைதான் மீண்டும் நீடிக்கும் என்பதால் இந்த பகுதியிலிருந்து கூட்டத்தை கலைப்பதற்கான முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று தனியார் பாதுகாவலர்களும் விஜய்க்கு வழக்கமாகவே வருவார்கள். அந்த தனியார் பாதுகாவலர்களும் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விடுதி கேட்டிற்கு உள்ளாக யாருமே ரசிகர்களாகட்டும் கட்சி நிர்வாகிகள் கூட உள்ளே அனுமதிப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஊடகத்துறையினரும் இந்த வாயிலில் இருந்து உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு ஏராளமானோர் இந்த விடுதிக்கு முன்பாக திரண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருண். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.